விஜய் எப்போது கைது செய்யப்படுவார்? வாகனம், அந்த பிரச்சார வாகனம் எப்போது ஜப்தி செய்யப்படும்? விஜயின் வீட்டு வாசல்கள், இரு வாசல்களிலும், முன்புறம் பின்புறம் வாசல்களிலும் பயங்கரமான போலீஸ் குவிப்பு. இதெல்லாம் தான் இன்னைக்கான ஒரு ஹாட் நியூஸாக போயிட்டு இருக்கு. இதுக்கான விளக்கத்தை தான் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சேனலுக்குள்ள வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீதிமன்றத்துக்கு போகிறோம். நீதிமன்றம் எல்லாத்தையுமே தீர விசாரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னைக்கு டிவிகேவை ஆதரித்து பேசுகிறவங்களா இருக்கட்டும், இல்லை அரசுக்கு எதிராக பேசுகிறவங்களா இருக்கட்டும், தவறான ஆதாரம் காட்டுறவங்கள இன்னைக்கு கைது பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும். இருந்தாலும் இன்னைக்கு டிவிகேவை ஏன் இவ்வளோ தூரம் அடிக்கிறாங்க? ஒரு வாகனம் போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் தானாக டூ வீலர்காரன் விழுகிறான் அப்படின்னா, அந்த அறிவுகட்ட முட்டா நாயால் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு தலைவர் இந்த அளவு கீழே கிடக்கிறாரு. அவர் துவண்டு போனதுக்கு காரணம் இந்த ஒரு கட்சி தொண்டர்கள்னு நான் 1000 தடவை நான் உங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கோம். தம்பிகளா, வண்டிக்கு பின்னாடி போகாதீங்க, தயவு செஞ்சு விஜய் வாகனத்துக்கு பின்னாடி போகாதீங்க, அண்ணாவை நிம்மதியாக போவிடுங்க, போய் அவரை பிரச்சாரம் பண்ண விடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு எவ்வளோ பெரிய கரூர் துயர சம்பவத்தில் இந்த டிவிகே தொண்டர்கள் நிப்பாட்டியிருக்காங்கன்றது அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஆனால் இன்னைக்கு கட்சி கீழே இறங்கி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தலைமை பண்பு இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னைக்கு 41 பேரை போய் சந்திக்காத விஜய்ன்னு சொல்கிறாங்களே. கள்ளக்குறிச்சி சம்பவம்னு ஒன்று நடந்துச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 68 உயிர்கள் அதில் போயிருந்துச்சு. அன்னைக்கு அவங்கள போய் பார்க்காதவங்களுக்கு தலைமை பண்பு இருந்துச்சா? தெரியலை. பொள்ளாச்சியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 240 பெண்களுக்கு மேலே வீடியோ போட்டு அந்த பெண்களை என்னென்ன பண்ணணுமோ, எந்த எல்லை வர சித்திரவதை பண்ணணுமோ பண்ணியிருந்தாங்க அந்த ஆட்சி காலத்தில். அப்போவும் அவங்களுக்கு தலைமை பண்பு இருந்துச்சா? தெரியலை. கோடநாடு வழக்கை எடுத்து நாங்கள் பார்ப்போம், அந்த மாதிரி ஒரு விசாரணை நம்ம கையெழுத்து போட்ட முதல் நாளே நாங்கள் பார்ப்போம்னு சொன்னாங்க, பண்ணலை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்தது. அடுத்து நம்ம உத்தரப்பிரதேசத்துக்கு போவோம். 2 பெண்களை நடு ரோட்டில் வச்சுட்டு ஒட்டு துணி இல்லாமல் தெரு ஃபுல்லாக நடக்க விட்டுருந்தாங்க, அதே தாமரை ஆட்சியில். அவங்களுக்கும் தலைமை பண்பு இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது? அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இருக்கா? அவர் வண்டியிலேருந்து இறங்கி யாரையுமே கொலை பண்ணலை. ஏன்னா இது தானாக நடந்த ஒரு சம்பவம், தவறாக சித்தரிக்கப்பட்ட சம்பவம் அப்படின்னே சொல்லி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி அவர் வண்டியை சீக்கிரமாக அவர் ஓட்டிட்டு வரலை. ஏன்னா வண்டி வர்ற வழிகள் தொண்டர்கள் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருந்த காட்சிகள் இருக்குது. இன்னும் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி நடந்த சம்பவங்களுக்கான வீடியோ இருக்குது. ஒவ்வொன்றையும் நியூஸ்காரங்க தெளிவாக போடுறாங்க. சில நியூஸ்காரங்க போலியா விஜய் அவர்களை தவறாக சித்தரிக்கணும்னே சொல்லியே சில பேர் அந்த மாதிரி ஒரு வேலைகள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, அவங்களும் காட்டிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி யூடியூபர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கைதாகிருக்காங்க, நிறைய பேர் கைதாகிருக்காங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறமா விசாரணை நடத்திட்டு வெளியில் வந்திருக்காங்கன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க இன்றைக்கி தவறாக ஒரு காரியத்தை சித்தரித்து அதுக்கப்புறமா அவங்களாம் மாட்டிக்கிட்டு தானாக வெளியில் வந்திருக்காங்கன்றது அது அவங்களோட ஒரு போக்குத்தனத்தை காட்டுது. ஏன்னா அவ்வளோ பெரிய யூடியூபர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம். ஆனால் அவங்க தவறான கருத்தை சொன்னனால வேணால் அவங்க இந்த மாதிரி விசாரணைக்குள்ளே போயிருப்பாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம், நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட மைனஸ்களை சொல்கிறாங்க. ஆயுத பூஜை கொண்டாடியிருக்காங்க. இந்த அறிவு கட்டவங்களா எப்படிரா அது கொண்டாடுவாங்க? இன்றைக்கி அவ்வளோ தூரம் வீட்டுக்குள்ளே முடங்கி போன ஒரு தலைவர் அப்படின்னே இன்றைக்கி சொல்லி ஆகணும். இன்றைக்கி 2ஆம் கட்ட தலைவர்களான நிர்மல்குமாராக இருக்கட்டும், புஷி ஆனந்தாக இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனாக இருக்கட்டும், அவெல்லாம் ஓடிட்டு இருக்கான். டெல்லியில் ஓடி போய் பார்க்குறான். எங்களுக்கு டிவிகேலேருந்து முதல்ல அவரை தூக்குங்க அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது. ஏன்னா அவர் இன்றைக்கி எதுக்கு டிவிகேக்கு வன்முறை இளைஞர்களை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காரு? இன்றைக்கி அவரை கைது பண்ணணும் போலீஸ். அதுதான் விசாரணைக்குள்ளே கொண்டுட்டு வர வேண்டிய தனிப்பட்ட நபராக தான் இன்றைக்கி அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் புஷி ஆனந்த் அவர்கள், சிடி நிர்மல்குமார் அவர்களோட முன்ஜாமீன்லாம் மறுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா 41 உயிர் போயிருக்கிற விஷயமா இன்றைக்கி டிவிகேலேருந்து அவங்க ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்கன்றதுனால அவங்க மேலே விசாரணை இருக்குன்றது ஒரு வாஸ்தவமான விஷயம். இன்றைக்கி டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு இஜட் பிரிவு பாதுகாப்பு, ஒய் பிரிவு பாதுகாப்புலாம் அவங்க தனிப்பட்ட முறையில் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அவரோட வீட்டை சுற்றி வரணும் அப்படின்னா, அவர் எங்கேயுமே ஓடி போகிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி நியூஸ்காரங்க அவர் என்னமோ வெளிநாடு தப்பி ஓட போகிறதாகவும், இன்றைக்கி அவர் வீட்டை விட்டு எங்கேயோ போய் மறைஞ்சிக்கிட்டு இருக்க போகிறாரு, அந்த மாதிரிலாம் நியூஸை தப்பாக பரவி
மக்களுக்கு தப்பான ஒரு கணத்தை திணிக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தமிழகத்தை வெற்றி கழகத்து மேலே அவ்வளோ தூரம் ஒரு தீரா பழி அவங்களுக்கு ஏன் வந்திருக்குன்னு தெரில. எவ்வளவோ ஆதரித்து பேசின சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு இறக்கி பேசுகிறாரு. தன்னோட தம்பின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து கீழே இறக்குறாங்க விஜய் அவர்களைனா எந்த அளவுக்கு அவங்க வந்து வாங்கிட்டு பேசுகிறாங்கன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் திரைத்துறையில் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருப்பாரு. கொஞ்சமாவது அவங்களுக்குலாம் அந்த மனச்சாட்சி இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் வந்து நிற்கலை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி ஒரு விவசாயத்துறை எடுத்துக்கோங்க, ஒரு காலேஜ் படிக்கிற பசங்களை எடுத்துக்கோங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்களை எடுத்துக்கோங்க. ஒருத்தனுக்கு பிரச்சனைன்னு அடுத்தவன் வந்து நிற்பான். ஆனால் இந்த திரைத்துறை எடுத்துக்கோங்க, விஜய் அவர்களால் எத்தனை பேர் வாங்கி தின்னுட்டு சும்மா இருக்கானுங்கன்னும் போது ஏன்டா நீங்களாம் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்குலாம் வந்து மனச்சாட்சியே இல்லையாடா அப்படின்னு தான் கேட்க தோணுது. உடனே ரோபோ சங்கர் அண்ணனோட மறைவுக்கு கிட்டத்தட்ட அவங்க கூட பழகின அந்த காலத்துலேருந்து பழகிட்டு இருந்த ஆளுங்க அவ்வளோ பேர் வந்து அவ்வளோ கண்ணீர் விட்டுருந்தாங்க. அங்கே போக முடியாத வழி வந்து விஜய் அவர்கள் எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லி பதிவு போட்டிருந்தாரு. அப்படி ஒரு திரைத்துறையில் இருந்தவங்க இன்னைக்கு அவரை போய் பார்க்கல, ஒரு சப்போர்ட் பண்ணலை. எனக்கு சஞ்சீவனே ஒன்று போட்டிருக்காருன்னு போது அவங்க சிறுவயது நண்பர்கள் அவங்க போடத்தான் செய்வாங்க. வேறு யார் கூடயுமே அவங்க நடிக்கலையா? வேறு யாருக்குமே வந்து விஜய் அவர்கள் வந்து எதுவுமே பண்ணித்தரலையா? அப்போ அடுத்து தாடி பாலாஜி நம்ம சொல்லியே ஆகணும். தாடி பாலாஜி வந்து இன்னைக்கு அவெல்லாம் ஒரு ஆளான்ற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி எங்கேயோ காசு வாங்கிட்டு அவரெல்லாம் பேசுகிறாரு. ஏன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழக தலைவரோட அவர் ஒரு நண்பனாக இருந்தாலும் கூட நண்பனுக்கு ஆதரவாக அவர் பேசலை. ஒவ்வொரு இடத்துலையும் ஆதவ அர்ஜுனாக இருக்கட்டும், அருண்குமார் ஐயாராசா இருக்கட்டும், புஷியானந்தா இருக்கட்டும், கட்சியை திங்க போகிறாங்க, கட்சி ஒன்றையும் சேர்த்து முழுங்க போகிறாங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளோ தூரம் வந்து தன்னோட நண்பனை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒருத்தர் ஏன் கூட வந்து நிற்க மாட்டேங்கிறாரு? என்ன காரணம்? எங்கேயும் விலை போயிட்டாரா அப்படின்னு தானே எங்களுக்கு கேட்போம்ல. நம்ம எதா இருந்தாலும் கேட்க தானே வேணும். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு மேலே இவ்வளோ தூரம் ஒரு பழியை சுமத்துறீங்க அப்படின்னா கரூர் சம்பவம் நடந்தது யாருமே நீ மாற்ற முடியாது. இதுக்கு மேலே யாருமே நடக்காமல் வேணாலும் பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து கரூர்லேருந்து உடனே அமைச்சர் போகிறாங்க, எம்எல்ஏ போகிறாங்க, பார்க்குறாங்க. நீங்கள் ஏன் பார்க்கலன்னு சொல்லி கேட்குறாங்க. இன்றைக்கி அவர் விட்டுட்டு ஓடிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் அங்கே நின்றுட்டு இருந்தால் அதை சமாளிக்கிற அளவுக்கான காவல்துறை அங்கே இருந்துச்சா? அவர் விட்டுட்டு ஓடிட்டாருன்னு சொல்கிறீங்களே, அந்த ஓடிட்டாருன்றதை நீங்கள் பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு மனவேதனையிலையும் தன்னோட தொண்டர்களையும் தன்னோட குழந்தைங்களா நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களையும் இழந்துட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் ஒரு வருத்தப்பட்டு ஒரு வீடியோ வெளியிட்டா அதையும் வந்து ரொம்ப துமுறா பேசுகிறாருன்னு ஒருத்தர் விமர்சிக்கிறாரு. இதெல்லாம் நம்ம எங்கே போய் சொல்கிறது? சரிப்பா, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, கடைசியாக நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருவோம், அங்கேயாவது நமக்கு நீதி கிடைக்கும்னு பார்த்தா அங்கேயும் கேள்விக்குறி. இப்படிலாம் இருக்கும்போது துறையை விட்டு வந்ததுக்கு அப்புறமும் கூட சில பேர் விஜய் அவர்களை நடிக்க வைக்கிறதுக்கு எதிர்பார்க்குறாங்க. நடிப்பு வராது ராஜா. அவர் நீங்கள் உங்கள் பாணியில் சொல்லும்போது அவர் பனையூர் பண்ணையாராகவே இருந்துட்டு போகிறாரு. பனையூரை விட்டு வெளியிலே வர வேணாம். ஏன்னா இன்றைக்கி அவரோட தங்கச்சிகள் நாங்கள் இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், ஒரு டிவிகேவோட நிர்வாகிகளாக இருக்கட்டும், இன்றைக்கி அவங்க வந்து கண்டிப்பாக விஜய் அவர்களை ஜெயிக்க வைப்பாங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் முடக்குவீங்க? எவ்வளோ தூரம் உங்களால் என்ன பண்ண முடியும்? கட்சியை தடை பண்ணணுன்ற அளவுக்கு நீங்கள் வர்றீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் பயந்துருக்கீங்க? உங்களோட தலைகுனிவு தான் அதை சொல்லுது. இன்னைக்கு வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களாக இருக்கட்டும், குடும்ப தலைவிகளாக இருக்கட்டும், ஏன் குடும்ப தலைவர்களுமே சொல்லலாமே, குடும்ப தலைவிகள் எவ்வளியோ குடும்ப தலைவர்களுமே அவ்வளியும் தான் அப்படின்னு தானே இருக்குது நம்ம தமிழ்நாடு. இன்னைக்கு வந்து எவ்வளவோ திட்டங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னைக்கு மனச்சாட்சி உள்ள ஒருத்தர் வந்து வெளியில் சொல்கிறது, கரூர்லேருந்து சொல்கிற மக்களோட கருத்து என்னன்னா, நாங்கள் பண்ணின தப்பு தான். என்ன பண்ணுவாங்க டிவிகேக்காரங்களும் விஜய் அவர்களும்? என்ன பண்ண முடியும் அவரால்? அவர் வந்தது தாமதமான ஒரே காரணமே தவிர அதற்கும் காரணம் தொண்டர்களே அப்படின்னு தான் உண்மை சொல்கிறாங்க. இன்னைக்கு யாரும் வந்து மறுத்து பேச மாட்டேன்றாங்க. இன்னைக்கு குடும்பங்களை இழந்தவங்க, சொந்தங்களை இழந்தவங்க, தன்னோட குழந்தைங்களை இழந்தவங்க பேசும்போது நமக்கே கண்ணீர் வருது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு விஜய் அவர்களை நீங்கள் கைது பண்ணியே ஆகணும். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களோட குறுக்கு புத்தியை யோசிக்கணும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடக்குறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீ முடக்குனா யார் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி வர்றீங்க. அது வந்து நடக்காது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீதி கண்டிப்பாக வெல்லும், எங்களுக்கு நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக அது நடக்கும். தமிழக வெற்றி கழகம் மீண்டு வரும். தொண்டர்கள் அனைவரும் தயவு செய்து வன்முறை எதுலையும் ஈடுபட்டுறாமல் இளைஞர்கள் வந்து தன்னோட விஜய் அண்ணனோட பாதையில் போங்க, அமைதியை கையாளுங்க. எந்த ஒரு வன்முறைகளும் சண்டைகளும் நமக்கு தேவையில்லை. கண்டிப்பாக நமக்கு
நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கும். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் போட்ட அந்த ட்விட்டர் வந்து அவரோட தனிப்பட்ட கருத்து. கட்சிக்கும் அந்த ஒரு ட்விட்டருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதனால அந்த மாதிரி ஒரு பதிவுகள்லாம் நீங்கள் நம்பாதீங்க. ஏற்கனவே சொன்னது தான், நிறைய பேர்கிட்ட சொன்னது தான். இன்றைக்கி வந்து பிரச்சார வாகனங்களை ஜப்தி பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. காரணம்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். முழு பொறுப்பையும் நீங்களே ஏற்றுக்கங்க. தயவு செஞ்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு எல்லாருமே துணை நில்லுங்க. நியாயத்து பக்கம் நில்லுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.